அன்பான மேசராசி நேயர்களே, 500 வருஷத்துக்கு பிறகு கும்பராசியில் உருவாகக்கூடிய 5 ராஜயோகங்கள் 12 ராசிகளுக்குள்ளும் மிகப்பெரிய மாற்றத்தை எல்லாம் கொடுக்க போகுது. எதனால் இந்த ராஜயோகங்கள் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026 வருடம் பிப்ரவரி 3ஆம் தேதி புதனும், பிப்ரவரி 6ஆம் தேதி சுக்கிரனும், பிப்ரவரி 13ஆம் தேதி சூரியனும், பிப்ரவரி 23ஆம் தேதி செவ்வாயும் கும்பராசிக்கு பயிற்சி அடைய போகிறாங்க. இதன் காரணமாக லட்சுமி நாராயண யோகம், சுக்கிர ஆதித்ய யோகம், புத ஆதித்ய யோகம், ஆதித்ய மங்கள யோகம் மற்றும் சதுர் கிரகி யோகம் அப்படின்னு 5 ராஜ யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பலன்களையும் திடீர் மாற்றங்களையும் ஏற்படுத்த போகுது. இதனால் எல்லாருக்கும் உடனே வாழ்க்கை மாறிடுமா அப்படின்னா, மற்ற ராசிகளை விட மேசம், ரிஷபம், மிதுனம், கன்னி, கும்ப ராசிகளுக்கு சாதகமான காலமாக இது இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த கசப்பான விஷயங்கள், சம்பவங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அடியை கொடுத்து முடக்கி வச்சிருக்கும். இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ஒருவித பயமும், வாழ்க்கையவே வெறுக்கக்கூடிய மனநிலையும் இருக்கும். அதனால தான் சில நேரங்களில் நீங்களாவே மனசு வெறுத்து போய், என்னோட வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்குன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்லை, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு பேசாமல் செத்து கூட போயிடலாம், கடவுளே நீ என்னை படைச்சதுக்கு நீ படைக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு ஆதங்கத்தோடவும் உரிமையோடவும் கடவுள்கிட்ட கண் கலங்கி வேண்டுதலாக வச்சுட்டு இருந்திருப்பீங்க. இவ்வளவு பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த வாழ்க்கையை வாழணுங்கிற ஆசை சுத்தமாகவே போயிடுச்சு. இருந்தாலும் ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்களாவே இதையெல்லாம் வெளியே சொல்லலை அப்படின்னாலும் உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாக இருக்கு. நீங்க ஒரு நாள் சிரித்து சந்தோஷமா இருந்துட்டா அதுக்கு 10 நாள் நிம்மதியை தொலைச்சிட்டு அடுத்து என்ன செய்யலாம், என்ன முடிவுகளை எடுக்கலாம் அப்படின்னு குழப்பத்தோடு புலம்புற மாதிரியான வாழ்க்கை இப்போ போயிட்டு இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்யலாம், முன்னேறலாம் அப்படின்னு நினைச்சாலும் அந்த நல்லதை கெடுக்கிறதுக்கும், நீங்கள் முன்னேறக்கூடாதுன்னு தடைகளை போடுறதுக்கும், கூட இருந்தே தவறான விஷயங்களை செய்யறதுக்கும், அப்பப்போ உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் அவங்கள கவனிக்கலை அப்படின்னாலும் அவங்க நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்க செய்யக்கூடிய சூழ்ச்சிகளையும் சதிகளையெல்லாம் தாண்டி இப்போ வரைக்கும் நீங்கள் ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் கடவுள் பக்தியும் இதுவரைக்கும் நீங்கள் செஞ்ச தர்ம காரியங்கள் தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு. இத்தனை நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நண்பர்களாக இருந்திருப்பாங்க, உறவுகளாக இருந்திருப்பாங்க. அவங்க சுயநலத்துக்காக இதுவரைக்கும் உங்களை பயன்படுத்திட்டு இருந்திருப்பாங்க. இதுவெல்லாம் இன்னும் சில நாளில் உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு அப்புறம்தான் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, தன்னுடைய சுயநலத்துக்காக எதையும் செய்யக்கூடியவங்க தான் உங்களை சுற்றி இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. இப்போவாவது இவங்களுடைய உண்மையான குணம் தெரிஞ்சிச்சே அப்படின்னு மனசளவில் உங்களை நீங்கள் தேத்திக்கணும். இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறி மேலே வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமாக கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க நீங்கள். இப்படி எல்லா விஷயத்திலையும் நான் சரியாக தான் நடந்துக்கிறேன், நல்லது மட்டும்தான் செய்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என் வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த கெடுதலையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்ததில்லை, அப்படி இருந்தும் எனக்கு இவ்வளவு சோதனைகள் வருதுன்னா முன் ஜென்மத்தில் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, பாவம் பண்ணிட்டேனா அப்படின்னு கூட உங்கள் மனசுக்குள்ளே சில எண்ணங்கள் தானாக வரும். உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி பிரச்சனைகள் வருவதற்கும் சில நபர்கள் துன்பங்களை கொடுக்கறதுக்கும் பலவிதமான காரணங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. இப்படி உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் சில நாட்கள் இருக்கும், அதையே நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த பிரச்சனை போயிடும். இது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்காத பிரச்சனை எதுவுமே இருக்காது. இந்த வாழ்க்கை உங்களுக்கு எப்படி கஷ்டங்களை கொடுத்தாலும், உங்களை புரட்டியே போட்டாலும் எப்பவும் போல் நீங்கள் சாதாரணமாக இருக்கிறனால தான் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா ஜாலியாக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மனசில் கவலைகளோட ஆரோக்கியமாக சாப்பிட முடியாமல், நிம்மதியாக தூங்க முடியாமல், மற்றவங்க முன்னாடி போலியாக சிரிச்சுக்கிட்டு ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரி சாதாரணமான ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. இப்போ வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் இனி விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கிடைக்க போகுது,
இந்த ராஜயோகங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் முழுசாக பார்க்க போகிறோம். மேச ராசிக்கு 11வது வீடான கும்பராசி லாபஸ்தானத்தை குறிக்குது. இந்த ராஜ யோகங்கள் காரணமாக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கூடி வரப்போகுது. நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளை எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க. வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் கிடைக்கும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது தீரும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக மாறப்போகுது. கடந்த காலகட்டங்களில் திருமணம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளும் சிக்கலுமாகவே இருந்திருக்கும். அதிலும் பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல் இருந்தாலும் எளிமையாக திருமணம் முடியும். ஆனால் ஆண்களுக்கு எத்தனையோ வகையில் காம்ப்ரமைஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பொண்ணு கிடைக்கும். அதையும் தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அதை இதையும் சொல்லி திருமணம் நடக்க விடாமல் கெடுத்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலையும் ராகு கேது இருக்குது, செவ்வாய் இருக்குது, சுத்த ஜாதகமாக இருக்குது அப்படின்னு நிறையவே காரணங்களை சொல்லி உங்கள் வாழ்க்கையில் விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த 2026ஆம் ஆண்டு திருமணத்திற்கு நல்ல நேரம் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சிலர் காதலிச்சுட்டு இருந்திருப்பீங்க. சில இடங்கள்ல சரியான புரிதல் இல்லாமல் பிரிஞ்சும் இருந்திருப்பீங்க. அப்படி பிரிஞ்சு இருக்கிறவங்க மீண்டும் ஒன்றாக சேரக்கூடிய வாய்ப்புகள் 100% இருக்குது. எதிர்பார்ப்புகளை குறைச்சிட்டு உண்மையான அன்பை மட்டும் நேசிக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க உங்களை தேடி வருவாங்க. இதுவரைக்கும் உங்களுடைய காதலுக்கு தடையா இருந்த பெற்றோர்கள் மனசு மாறி உங்களுக்கு சம்மதம் சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கை துணையை இழந்திருப்பாங்க, அல்லது கணவனையோ அல்லது மனைவியோ பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அவங்க மீண்டும் சேர்வதற்கும் அல்லது இரண்டாவதாக ஒரு திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு 48 நாட்கள் தொடர்ச்சியாக நீங்க தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வேண்டுதல் பலிக்கும். நீண்ட நாளாக நீங்க கனவு கண்டிருந்த வாழ்க்கை உங்களுக்கு பலிக்க போகுது. குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே தீரும். மற்றவர்கள் மனதில் என்ன இருக்குது அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி நீங்கள் செயல்படுவீங்க. இதுவரைக்கும் நிறைய கடனில் தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு கடனுக்கு வட்டி கட்ட இன்னொரு கடனை வாங்கி இருப்பீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய யோகம் இனி வரக்கூடிய காலங்களில் வரப்போகுது. பிரிந்த காதலர்கள் எல்லாமே மீண்டும் சேருவாங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலைகள் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாமே வாங்குவீங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தன்னுடைய வாழ்க்கை துணை முழுசா புரிஞ்சுக்காம உடல் அளவிலையும் மனதளவிலையும் ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்து நிம்மதி இல்லாம ஒரு வாழ்க்கையை ஏனோ தானோ அப்படின்னு வாழ்ந்துட்டு வர மாதிரி இருந்திருக்கும். மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை முறை மாறும். மனதில் இருந்த மன அழுத்தங்கள் எல்லாமே குறையும். குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும். குடும்ப உறவுகள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. வேண்டுமென்றே உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்து வந்த குடும்ப உறவுகள் தன்னுடைய செயலுக்கு வருத்தம் தெரிவித்து உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்பாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையின் சில உறவுகளை விட்டு நீங்க பிரிஞ்சிருப்பீங்க. இதற்கு பிறகு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில யாரும் குறுக்கீடு செய்ய மாட்டாங்க. சில உறவுகளை கையாளும் போது உங்களுக்கு மன உறுதி அதிகமாக வேணும். எல்லா இடத்துலையும் எல்லாரையும் அனுசரித்து போகணும் அப்படிங்கிற குணம் உங்களுக்கு இயல்பாகவே இருந்தாலும் சில இடங்கள்ல அவங்க செய்யக்கூடிய தவறுகளை கண்டிக்கிறதுக்கும் அவங்களாகவே அதை திருத்திக்கிறதுக்கும் நீங்க ஒரு காரணமா இனி இருக்க போறீங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல சிறந்து விளங்குவாங்க. தானாகவே கத்துக்கிறக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கும். அரசு வேலைகளுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடத்துல நிச்சயமாக அரசு வேலை கிடைக்கும். புதிய வாகனங்கள், வீடு மற்றும் சொத்துக்களை எல்லாமே வாங்குவீங்க. தவறான நண்பர்களின் சேர்க்கை மற்றும் பழக்க வழக்கங்கள்ல உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். விளையாட்டுக்கு கூட தப்பான விஷயங்களை நீங்க செய்ய விரும்ப மாட்டீங்க. ஆரோக்கியத்தில் இருந்த நீண்ட கால பிரச்சனைகள் தீர்வதற்கு சரியான சிகிச்சை முறைகளையும் மருந்துகளையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சில மாதங்கள்லேயே உங்களுடைய உடல்நிலை சீராகும். தேவையான இடங்கள்ல அன்பு காட்டுங்க. அவசியமான இடங்கள்ல கண்டிப்பாகவும் நீங்க நடந்துக்கணும். இதுவெல்லாம் மற்றவங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். எனக்கு நடக்குமா? இதுவரைக்கும் நான் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சு வந்திருக்கிறேன், எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு என்னைக்கும் இந்த வாழ்க்கையை வெறுக்காதீங்க. சந்தேகமும் படாதீங்க. இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் முயற்சி செய்யறவங்க தோத்தாலும் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எந்தவித முயற்சியும் செய்யாதவங்க தான் தன்னுடைய ஜாதகம் சரியில்லை, தன்னுடைய தலைவிதி இப்படி தான், தனக்கு நல்லதே நடக்காது, மற்றவங்களுக்கு மட்டும்தான் இது நடக்கும், நான் ராசி இல்லாதவன் அப்படின்னு தனக்குத்தானே ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி வயசையும் காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கிட்டு இருக்கீங்க.
எல்லா இடத்துலையும் எல்லாரையும் மாற்றணும் அப்படிங்கிற மனநிலை இல்லாமல் எது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையோ அதை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். உங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கை நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் தான் இருக்குது. கடவுளை முழுசாக நம்புங்க. கிரக நிலைகள் உங்களுக்கு துணை செய்யும். உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே பலிக்கும். இந்த 2026ஆம் ஆண்டில் நீங்களும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, புதுவிதமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ போகிறீங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.